வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்கே பற்றி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரியான அப்டேட்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இந்த அப்டேட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை MS தோனி பற்றி தான். உடனே வந்து இப்போ என்ன தலை தோனி ரிட்டையர் ஆக போகிறாரு, அதுக்கான அப்டேட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பூசி முழுக தான் நான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு விதமான ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம் போயிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோன்னு கூட வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இந்த ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே வந்து கார்த்திக் சர்மா வந்து வாங்கினாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 14 கோடி வரையும் போய் அந்த பிளேயர் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு குட்டி பையனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய காசு வந்து போடணுமா? ஒரு அன்கேப்டு பிளேயர் தானே, ஒரு பேக்கப் பிளேயர் தானே. ஏன்னா MS தோனி இருக்கார் அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினிஷரா. அவருக்கு பேக்கப்பாக எடுக்கிற ஒரு பிளேயருக்கு வந்து 14 கோடி கொடுக்கணுமா? அதுவும் இல்லாமல் நீங்கள் பேக்கப்பாக வைக்கிறீங்க, அவர் பிளேயிங் லெவனில் கூட இருப்பாரான்னு தெரியல. பிளேயிங் லெவனில் இல்லாத பிளேயருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்துருக்க கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து போச்சு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சில ஆர்டிகல்ஸில் வந்து படித்தேன், ஏன் கார்த்திக் சர்மாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் IPL 2026க்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா MS தோனி என்ன பண்ணியிருக்காருன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் இந்த சீசன் ஃபுல்லாக எல்லா மேட்சஸுமே வந்து விளாட முடியுன்ற ஒரு கமிட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆக்ஷனுக்கு போகிறீங்க, அந்த ஆக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆக்ஷனில் அதுக்கேற்ற மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபுல் ஹேண்டடாக போய் கார்த்திக் சர்மா வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இப்போ கார்த்திக் சர்மாவுக்கு வந்து பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்குமா, இடம் கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. இப்போ தலையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் ஆட முடியும் அப்படின்னு சொல்லலை, ஆட முடியாது அப்படின்னு சொல்லலை. மேபி ஒரு 7 மேட்சஸ் ஆடலாம், 7 மேட்சஸ் ஆடாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இப்போ MS தோனி போனால் ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து அவருக்கான பேக்கப் எடுக்கல, இப்போ கடைசி சீசன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா MS தோனி வந்து ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு ஃபினிஷர் அப்படின்றத தாண்டி ஒரு பேக்கப்புக்கு ஒரு கேப்டனாகவே இருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவீந்திரா ஜடேஜாவோட காலமாக இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாடோட காலமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கரெக்டான கேப்டனாக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா வேறு பேக்கப் கேப்டன்ஸ் யாருமே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா MS தோனி தான் அந்த ஒரு பேக்கப் கேப்டனாக இருந்தார். அண்ட் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா கேப்டனாக இருக்கும்போதும் MS தோனி தான் அங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு அடுத்த கேப்டன்சி, அந்த ஒரு கேப்டன்சியை பார்த்துக்கிறதுக்கான ஒரு பர்சன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை இந்த சீசன் கொண்டு வந்ததுனால சிஎஸ்கேக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. MS தோனி மேலே அந்த ஒரு ப்ரெஷரை போடாத மாதிரி இருக்குது. ஸோ நாளை பின்ன வந்து MS தோனினால் மேட்சஸ் ஆட முடியல, இல்லை ரிட்டையரே ஆனாலும் சஞ்சு சாம்சனுக்கு எப்படி ஒரு MS தோனி வந்து பின்னாடி ஒரு கேப்டன்சிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாரோ, ஒரு லீடர்ஷிப் போர்டு அந்த ஒரு லேடரில் வந்து இருந்தாரோ, அதே மாதிரி இப்போ சஞ்சு சாம்சன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்காக இருப்பார். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி ஆடுறாரு அப்படின்ற ஒரு விஷயமே கன்ஃபார்ம் கிடையாது. இந்த சீசன் 7 மேட்சஸ் ஆடுவார், 7 மேட்சஸ் ஆட மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடியே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து அவர் வந்து எல்லா மேட்சஸும் ஆட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் மேனேஜ்மெண்ட் என்ன டேக் எடுக்கிறாங்க, கேப்டன் என்ன டேக் எடுக்கிறாரு, அண்ட் MS தோனியோட டேக் என்னவா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என்னை பொறுத்தவரையும் கடைசி சீசன் எல்லா மேட்சஸும் ஆடினார்னா நல்லா தான் இருக்கும், ஒரு ஃபேனாக நான் தான் சொல்லுவேன். பட் அதை தாண்டி ஒரு கிரிக்கெட்டை பார்க்குற ஒரு பர்சனாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் எப்படி க்ரூம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான டீமை இந்த சீசன் அமைச்சு வைங்க அப்படின்னு தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடலாம், அண்ட் அடுத்து எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலான்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.